அதாவது உயர் சாதி இந்துக்கள் மட்டுமே இந்தியாவின் செல்வங்களில் சுமார் 73% தங்களை வைத்துக் கொண்டு மேலும் மேலும் ஆட்டையை போட்டுக்கொண்டு இதெல்லாம் பத்தாது என்று ஐயோ என்று சொத்தையெல்லாம் கொண்டு போகிறான் என்று ஒப்பாரி வைக்கிறார் மோடி. அவங்க அதிகமான குழந்தைகளை பெற்று விடுகிறார்கள். யாரு? முஸ்லிம்கள். வாஜ்பாய் அப்பாவுக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா? RSS மோகன் பகத் கூட பிறந்தது 3 பிள்ளைய. அசாம் முதல் மந்திரி விஸ்வ சர்மாவோட பிறந்தது 6 பிள்ளைய. என்ன குறைஞ்ச பிள்ளைகளை பெற்றிருக்காங்க RSS காரங்க. இந்திய வரலாற்றிலேயே ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பிரதமர் பஞ்சாயத்து போர்டு தேர்தலுக்கு மாதிரி ஒரு பிரசிடண்ட் தேர்தலில் ஒரு உள்ளூர் பிரசிடண்ட் போற மாதிரி வந்துட்டு போய்கிட்டு இருக்காரு. கழுத்துல போட்டிருக்க செயினை கூட அத்து இவங்க காங்கிரஸ்காரங்க கொடுத்துருவாங்க. இது ஒரு ஃப்ராடு. இப்படி ஒரு பிரதமர் உலகத்துல எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்கு ஜனநாயக நாட்டுல? ஒரு அட்டானமஸ் பாடி, தன்னாட்சி பாடி என்ன செஞ்சிருக்கணும்? இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை தேர்தல் பரப்புரையில் பிரதமர் செய்திருக்கிறார். இந்த தேர்தலை அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது. தேர்தல் பரப்புரையில் இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரத்தை பரப்பின பிரதமர் இந்திய வரலாற்றில் கருப்பு அத்தியாயமாக அவருடைய 10 ஆண்டு காலம் எழுதப்படும். சென்னை மவுண்ட் ரோடு தியாகராய நகர்ல போறவரு மணிப்பூர்ல போறதுக்கு துப்பு கட்ட பிரதமர், ஒரு தெம்பில்லாத திறமில்லாத பிரதமர். மணிப்பூர் இந்தியாவில இருக்கு, உங்களால அங்க போறதுக்கு தைரியம் இல்ல? குஜராத் மாடல் பேசுகிற மோடி மணிப்பூரில் ரோடு ஷோ போக தயாரா? ஜம்முவில் போக தயாரா? காஷ்மீரில் போக தயாரா? திராவிட பேசுறங்க நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு மாத காலமாக தேர்தல் பணியில் இருந்ததுனால நம்மளோட தொடர்ந்து வீடியோ பண்ண முடியாம போச்சு. ஏன்னா நம்ம திராவிட பேசுறவங்க சேனல்ல பணிபுரிகிறவங்க அத்தனை பேரும் நேரடி கள அரசியல்ல ஈடுபட்டதுனால நம்மளால தொடர்ந்து வேலை செய்ய முடியாம போயிடுச்சு. தொடர்ந்து நேயர்களாகிய உங்களுடைய ஆதரவை நம்ம திராவிட பேசுறங்கம் எதிர்பார்க்கிறது. உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளரும் நிறுவனமாகிய தோழர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர் தோழர் இப்போ பிஜேபியோட பிரச்சாரத்தை நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க, கர்நாடகாவில ஒரு மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க, ராஜஸ்தான்ல போன உடனே அங்க வெறுப்பு அரசியல வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா சிறுபான்மையினர்களுக்கு எதிராக காங்கிரஸ் சிறுபான்மையினருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட பிரதமர் மோடி அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அது குறித்த உங்களுடைய பார்வையிலிருந்து எந்த விதத்துல காங்கிரஸ் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, இயற்கை வளங்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை குறித்து உங்களுடைய பார்வையிலிருந்து சொல்லுங்க. வெறுப்பு பிரச்சாரம் தான் பாஜகவின் கொள்கை. துவேஷமான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதுதான் RSS தத்துவம். இந்திய மண்ணிற்கு குறிப்பாக பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை முன்னெடுத்து செல்வதுதான் RSS. RSS உடைய ஒரு மாணவன் தான் நம்முடைய மோடி. மோடி அவர்கள் தன்னுடைய நாக்கை ஒரு வெறுப்பு நாக்காக வைத்துதான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்பது கண்கூடான உண்மை. நமக்கெல்லாம் தெரியுது. நீங்க முஸ்லீம் அதிக வாழும் அலிகார்ல என்ன சொல்றாரு பாத்தீங்களாக்க, அதே அலிகார்ல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நான் அதிகமா முன்பு குறைவான ஹஜ் ஒதுக்கீட்டால் லஞ்சம் கொடுத்து அங்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தது. எனது இஸ்லாமிய சகோதர சகோதரிக்காக சவுதி இளவரசரும் நான் பேசியதால் ஹஜ் ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டது, விசாவும் அதிகரிக்கப்பட்டது. இது அலிகார்ல பேசுற பேச்சு. இது ஒரு நாக்கு. ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, வடிவேல் சொல்லுவார்ல, ராத்திரி பேசுறது நார வாக்கு, காலையில பேசுறது நல்ல வாக்கான்ற மாதிரி இது அலிகார்ல முஸ்லிம் கிட்ட பேசுற பேச்சு. அதே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பேசுறாரு. ராஜஸ்தான் மாநிலத்தில் என்ன சொல்றாண்டா, முஸ்லிம்களுக்கு சொத்தை எல்லாம் பிரித்து கொடுத்து விடுவோம் என்று காங்கிரஸ் சொல்லியிருக்கு.
இப்படி ஒரு இப்படி என்னைக்காவது காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையிலேயோ அல்லது காங்கிரஸ் கட்சி தலைவர்களோ பேசினதாக ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியுமா? இது ஒரு ஃபேக் நியூஸ், தவறான தேர்தல் பரப்புரையை மோடி அவர்கள் இன்றைக்கு வேறு தோல்வி பயம் காரணமாக ஆற்றி வருகிறார். நீங்க ஜோதிராவ் புலே பல்கலைக்கழகம் மற்றும் JNU இணைந்து சாதி ரீதியாக பொருளாதார நிலை குறித்து ஒரு சர்வே நடத்தியது. ஒவ்வொரு சமூகமும் தேசத்தின் மொத்த செல்வத்தில் எவ்வளவு தங்கள் வசம் வைத்திருக்கிறார் என்ற அறிக்கை கணக்கெடுக்கும். நீங்க அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா முன்னேறி சாதி இந்துக்கள் 42%, இதர பிற்படுத்தப்பட்ட சாதி இந்துக்கள் 30.7%, இதர சிறு குறு மதத்தினர் 9%, முஸ்லிம்கள் 8%, பட்டியலினத்தவர் 7.6%, பழங்குடியினர் 3.7%. இதர சிறு குறு மதத்தினர் கேட்டகரியில் சீக்கிய, பௌத்த, ஜெயின் மதத்தினர் வர்றாங்க. அதாவது உயர் சாதி இந்துக்கள் மட்டுமே இந்தியாவின் செல்வங்களில் சுமார் 73% தங்களை வைத்துக் கொண்டு மேலும் மேலும் ஆட்டையை போட்டுக்கொண்டு இதெல்லாம் பத்தாது என்று ஐயோ என்று சொத்தையெல்லாம் கொண்டு போகிறான் என்று ஒப்பாரி வைக்கிறார் மோடி. இது மட்டுமல்ல, அவங்க அதிகமான குழந்தைகளை பெற்று விடுகிறார்கள். யாரு? முஸ்லிம்கள். இது ஒரு பிரதமர் பேசுற தேர்தல் பரப்புரையில இந்த நாட்டுல 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்திருக்கிறாரு. இந்த நாட்டை 10 ஆண்டு காலம் ஆண்டிருக்காங்க. 10 ஆண்டுகளில் நாங்கள் ராஜஸ்தானில் பெரிய அணையை கட்டினோம், நாங்கள் ராஜஸ்தானில் ரயில்வே திட்டம் கொண்டு வந்தோம், மிகப்பெரிய தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கிறோம், இது உலகத்திலே நாங்கள் பொருளாதார வளர்ச்சியில தனிநபர் வருமானத்திலே இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றிருக்கிறோம். 10 ஆண்டுகள் சாதனையை பற்றி மோடியோ இங்க ஒருத்தர் வெட்டியா போன அண்ணாமலை இருக்காரு, ஒரு ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையோ யாரும் தேர்தல் பரப்புரையில 10 வருஷம் ஆட்சியில இருந்திருக்காங்க, இப்ப இருக்கிறாங்க, அதை பற்றி ஒரு வார்த்தை இந்தியாவில பாஜக தேர்தல் பரப்புரையில பாஜக கட்சி தலைவர் JP நட்டாவோ அல்லது உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோ அல்லது அமித்ஷாவோ பிரதமரோ பேசுறதே இல்லை. இருந்தா தானே பேச, சட்டியில் இருந்தா தானே அகப்பில வரும், சாதனையே இல்லை, வேதனை. நீங்க இன்னொரு கருத்து சொல்றாரு, குழந்தை எல்லாம் அதிகமா பெக்குறாங்க. சரி, நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். வாஜ்பாய் அப்பாவுக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா? 7 பிள்ளைங்க. யோகி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி அப்பனுக்கு 7 பிள்ளைங்க. அமித்ஷா கூட பிறந்தது 6 சகோதரிகள். இதே நம்முடைய பாரத பிரதமர் பிள்ளை அதிகமா பிறான்னு சொல்றாருல, நரேந்திர மோடி கூட பிறந்தது 5 பிள்ளைகள். அசோக் சிங்கால் VHP கூட பிறந்தது 6 பிள்ளைங்க. எல்லோருக்கும் 7 7 7 பிள்ளைங்க. RSS மோகன் பகத் கூட பிறந்தது 3 பிள்ளைங்க. அசாம் முதல் மந்திரி விஸ்வ சர்மா கூட பிறந்தது 6 பிள்ளைங்க. என்ன குறைஞ்ச பிள்ளைகளை பெற்றிருக்காங்க RSS காரங்க? அவருடைய பிரச்சாரம் அதாவது எதுல தலைவர் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவரு, நீ மாட்டுக்கறி சாப்பிடாத, ஆட்டுக்கறி சாப்பிடாத, ஹிஜாப் அணியாத, உடை உணவு, அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்தா மீண்டும் சில பேர் சொல்ற 3வது முறை வர வேண்டும். இங்க இருக்கிற கூமுட்டை டிடிவி தினகரன் மாதிரி ஆளு, GK வாசன் மாதிரி ஆளு எதுக்குமே அரசியல் தகுதி இல்லாதவங்க பேசுறத கேட்டா எங்க மாதிரி ஆளுக்கு எரிச்சலாது. என்னன்னு கேட்டா 3வது முறை வரணுமா? எதுக்குப்பா வரணும்? உணவு விஷயத்துல தலையிடுறான். இன்ன உணவுதான் நீ உண்ண வேண்டும், இன்ன உடைதான் நீ உடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றான். நாளை என்ன ஆகும்? இதே நிலைமை நீடித்தா இந்தியா என்ன ஆகும்? நீங்க வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் எப்படி பரப்புறாருன்னு கேட்டா, இங்க 9 முறை வந்தார். இந்திய வரலாற்றிலேயே ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பிரதமர் பஞ்சாயத்து போர்டு தேர்தலுக்கு மாதிரி ஒரு பிரசிடண்ட் தேர்தல்ல ஒரு உள்ளூர் பிரசிடண்ட் போற மாதிரி போய்கிட்டு இருக்காரு. இங்க என்ன பிரச்சாரம் பண்றாரு? இங்க என்ன பிரச்சாரம் நடந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு நான் ரோடு ஷோ, அதாவது என்ன ஷோ காட்டுறியான்னு கேட்போம். நம்ம நகரத்துல மாநகரத்துல கிராம பகுதியிலப்பா உன் ஷோ காட்டுலாம் வேற எங்கேயாவது வச்சுக்க அப்படின்னு சொல்லுவா. இவரு இங்க நம்மகிட்டே ஷோ காட்டி போறாரு. அதனால
இவர் சோ காட்டினாலும் சரி, இவர் 9 முறை இல்ல இங்கே வந்து தமிழ்நாட்டிலே குடியேறினாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கும், சித்தாந்த ரீதியா இருக்கும். இப்ப வடக்க என்ன செய்யறாரு, அங்க வந்து மதத்தை தூண்டி விடுறதுக்காக மத பிரச்சனை மூலமாக அங்கே மத கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக குளிர்காய வேண்டும் என்பதற்காக என்ன சொல்றாரு, காங்கிரஸ் மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும் போது சொன்னாரு, அவரு தேசிய கவுன்சில் கொடுத்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னா தெளிவா பேசியிருக்காரு. இந்தியாவுடைய வளங்கள் அனைத்தும் இங்கே மிக பின்தங்கிய பழங்குடி பட்டியலினத்த சிறுபான்மை சேர்ந்தவர்களுக்கு அனைத்து வளங்களும் சமமாக சேர வேண்டும். இதுல என்ன தப்பு இருக்கு? இவர் என்ன சொல்றாரு, நம்முடைய அக்கா தங்கச்சியுடைய கழுத்துல போட்டிருக்க செயினை கூட அத்து இவங்க காங்கிரஸ்காரங்க கொடுத்துருவாங்க. இது ஒரு ஃப்ராடு. இப்படி ஒரு பிரதமர் இந்தியாவில உலகத்துல எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? ஒரு ஃப்ராடு, ஒரு பித்தலாட்ட பிரதமர், மோசடியான பிரதமர். தேர்தல் ஆணையம் தூங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் அவர் சொன்னால்தான் 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவரை இந்த முதல் கட்டதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு. இதுல வெறுப்பு பிரச்சாரத்தை கிளப்பியிருக்காரு. காங்கிரஸ் புகார் கொடுத்திருக்கு, தேர்தல் ஆணையம் வாங்கி குப்பையில போட்டிருக்கு. தேர்தல் முடியும் வரை இவங்க கம்யூனிஸ்ட் கட்சி புகார் கொடுத்திருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அந்த புகாரை கூட வாங்க மறுத்துட்டாங்க. காரணம் தேர்தல் ஆணையம் பிஜேபியில ஒரு கிளை, மாணவர் அணி, இளைஞர் அணி, அது ஒரு அமைப்பு மாதிரி பிஜேபி வந்து மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களான அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் ஒரு பிரான்ச், ஒரு கிளை மாதிரி, பாஜகவுடைய கிளை மாதிரி வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்கு ஜனநாயக நாட்டுல? ஒரு அட்டானமஸ் பாடி, தன்னாட்சி பாடி என்ன செஞ்சிருக்கணும், இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை தேர்தல் பரப்புரையில் பிரதமர் செய்திருக்கிறார். இந்த தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது, அவர் பிரச்சாரத்தை தடை செய்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்க வேண்டும். அதான் உண்மையான டெமோக்ராட்டிக் ஜனநாயகம். எங்க ஜனநாயகம் இருக்கு? ஜனநாயகத்தை குழி தோண்டி பதிக்கக்கூடிய ஒரு வெறுப்பு நாக்கு நம்முடைய பிரதமர் நாக்கு. அந்த நாக்கு இன்றைக்கு தமிழகத்துல மட்டுமல்ல, இந்தியாவிலேயே மிகப்பெரிய மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய தேர்தல் பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார். இதை வந்து உச்ச நீதிமன்றம் தானாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாட்டுல ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றமும் கேட்கல, தேர்தல் ஆணையமும் கேட்கல. ஆனா எதிர்கட்சிகள் தான் கொந்தளிச்சு இருக்காங்க. எதிர்க்க மக்கள் தீர்ப்பு, மகேஷின் தீர்ப்பு நிச்சயமாக பாஜக ஆட்டம் காணுது. நீங்க அவங்க முதல் கட்ட தேர்தல் 102 தொகுதியில் நடந்த தேர்தலில் அவங்களுடைய மத்திய புலனாய்வுத்துறை கொடுத்த தகவல் மாபெரும் தோல்வியை பாஜக சந்திக்குதுன்னு சொன்ன உடனே இன்னும் 6 கட்டம் இருக்கு. அதனால அவங்க கீழே இறங்கி ரொம்ப மோசமான பேட்டர் ரவுடி மாதிரி பேசியிருக்காரு. ஒரு பிரதமர் வந்து பேசுற பேச்சா இது? ஒரு பிரதமர் வந்து எந்த தரவும் இல்லாமல் மக்களுக்கு பொறுப்பான ஒரு பிரதமர், இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு பொறுப்பானவர், பாதுகாப்பானவர், ஒரு பாதுகாக்க வேண்டியவரே, வேலையே பயிர மீது மாதிரி ஒரு பிரதமரே வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நேரடியாக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தேர்தல் பரப்புரையில் ஆற்றுகிறார் என்று சொன்னால் இந்த நாடு எங்கே போயிட்டு? பிரதமர் தண்டிக்கப்பட வேண்டாமா? தேர்தல் பரப்புரைக்கு செல்லக்கூடாது. ஆனால் மக்கள் சரியான தீர்ப்பு வழங்குவார்கள். நிச்சயமாக மக்கள் தீர்ப்பு தான் மகேஷின் தீர்ப்புன்னு அண்ணா சொன்னார். அந்த தீர்ப்பு நிச்சயமா வரும். ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துல 10 ஆண்டுகளில் அவர்கள் செய்த சாதனையை சொல்லி ஓட்டுகளுக்கு அதான முறை. 10 வருஷம் நீங்க ஆண்டிருக்கீங்கல்ல, யாருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? எங்க தொழிற்சாலை ஏற்படுத்திருக்கீங்க? எங்க அணைகள் கட்டிருக்கீங்க? விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? தொழிலாளர்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? தொழிற்சாலை சட்டம் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு நாங்க என்னென்ன பட்டியலிடுங்க. உங்களால் பட்டியலிட முடியவில்லை. மாறாக தோல்வி பயம் வந்து விட்டது. அதனால அவங்க என்ன பண்றாங்க? இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணி இந்து என்ற ஒரு ஒற்றை வார்த்தையை பயன்படுத்தி இந்தியாவில் வெற்றி பெற்று வரலாம் தேர்தல் கருதுறாங்க. மக்களுக்கு தெரியும் 3% பேர் நம்மை ஆளுவதற்காக 89% மக்களை மடையர்களாக்குறார்கள். அதான பாஜகவுடைய கொள்கை, அதான பாஜகவின் தத்துவம். இது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க ராமர் பேரை சொல்லிக்கிட்டு பாலராமரை பார்த்தேன், சூரிய ஒளியில பார்த்தேன்,
இதே பிரச்சாரம் பாஜக என்ன பிரச்சாரம் உங்களுக்கு? நீங்க தேர்தல் பரப்புல இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரத்தை பரப்பின பிரதமர் இந்திய வரலாற்றில் கருப்பு அத்தியாயமாக அவருடைய 10 ஆண்டு காலம் எழுதப்படும். அவ்வளவு மோசமான ஒரு பிரதமர். இல்ல காங்கிரஸ் வேட்பாளரையே விலைக்கு வாங்கிட்டாங்களே, இப்ப காங்கிரஸ் பலவீனமா இருக்குதுன்னு தானே அர்த்தம். காங்கிரஸ் பலகீனம் சொல்ல முடியாது. நீங்க அதிகாரம் இருக்கு, ஆசை இருக்கு மனிதனுக்கு. நீங்க சூரத்துல நேத்து இந்தியாலே பார்த்தா சூரத்துல இருக்கிற வேட்பாளரை பூரா அடிச்சு மிரட்டி பணம் கொடுக்கணும், பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு அவர் ஒரு வேட்பாளர் அவரா ஆட்டோமேட்டிக்கா அவர் யாருமே அவர் எதிர்த்து போட்டி போடல வந்துட்டேன்னு சொல்றாரு. இது எப்படி எவ்வளவு பெரிய சட்டவிரோதமான காரியம். பின்னாடி கண்டிக்க போறாங்க, ஜெயிலுக்கு கூப்பிடுறாரு மோடி. மோடி இந்த சூரத் விஷயத்துல சாதாரணமா எல்லா பேரும் கருதுறாங்க. சூரத் விஷயத்துல மிகப்பெரிய அத்துமீறல் நடந்திருக்கு, சட்டவிரோதம் நடந்திருக்கு, அனைவரும் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். அனைவரையும் மிரட்டி இது எதோ எங்க போகிற சர்வதிகார போக்கு போகுது. போட்டியே இல்லாம ஒரு நாட்டுல ஒருத்தர் எம்பியாக தேர்வு செய்யப்படுறார் என்று சொன்னால் தவறான முன்னுதாரணத்தை இந்த நாட்டை சர்வதிகார பாதைக்கு ஹிட்லர் முசோலினி வழியில் இன்றைக்கு செல்லுகின்ற ஒரு பிரதமராக மோடி திகழ்வுதான் சூரத். அங்க பலகீனம் சொல்ல முடியாது. நீங்க மனிதன் அதிகாரம் அவன் கையில இரும்புக்கரம் கொண்டு அடக்குறாங்க, அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு செய்யறாங்க. மக்கள் அண்ணா கையெழுத்து போட்ட இது என்னோட கையெழுத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாரு, மிரட்டினாங்க. நீங்க அதிகாரம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதிகாரத்தை இரும்புக்கரம் கொண்டு அதிகாரத்தை வச்சு அவங்க பயன்படுத்தும் போது பலகீனமானவர்கள் சாதாரண சாமானிய மக்கள் என்ன பண்ண முடியும்? போராட முடியும். அதிகாரத்தை எடுத்து போராட முடியுமா? நீங்க இவ்வளவு பெரிய இஸ்லாமியர்களை எதிர்த்து இவ்வளவு பேச்சு ஒரு திமிராக பேசுகிறார் என்று சொன்னால் இந்த வெறுப்பு பிரச்சாரம் எங்க கொண்டு போய் நிறுத்தம்? நான் பிரதமருக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்றேன். நீங்க இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள் இஸ்லாமியர்கள். தேசிய கொடியை கண்டுபிடித்தது இஸ்லாமிய சகோதரன். இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு ரத்தம் சிந்தியவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்கள் நீங்க அவங்கள இந்த நாட்டில இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், இந்த நாட்டுல கலவரத்தை உருவாக்கணும் சொல்லி தொடர்ந்து சுதந்திர இந்தியாவில இருந்து போராடிட்டு இருக்கீங்க. அதான் மகாத்மா காந்தியுடைய படுகொலை. தொடர்ச்சியாக RSS உடைய பாஜகவுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த நாட்டில் இந்த நாடு இந்து நாடு, நாங்கள் இஸ்லாமியருக்கு எதிரானவர்கள், அதுவும் கட்சி கொள்கையா இருக்கலாம். பிரதமர் ஆயிட்டீங்க, பிரதமர் ஆனதுக்கு முன்னாடி இந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், அனைவரும் சமமா மதிக்கணும். ஆனா அனைவரும் சமமாக மதிக்காமல் இன்றைக்கு அவருடைய வெறுப்பு பிரச்சாரத்தினால நாடு எங்க போகுதுன்னு கேட்டா, ஜனநாயக பாதையிலிருந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த நாட்டை வழிநடத்துகிறார் பிரதமர். மோசமான விளைவுகளை பிரதமர் எதிர்காலத்திலே சந்திப்பார். அவங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்களே காமன் சென்ஸ் சட்டம் கொண்டு வருவாங்க. ஆமா, அவங்களுடைய எல்லாமே படிப்படியா கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பொது சிவில் சட்டம் அமல்படுத்திட்டாங்க. சில மாநிலங்கள்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல வந்துருச்சு. ஆமா, தமிழ்நாடு போன்ற திராவிட மாடல் அரசு இருக்கக்கூடிய மாநிலங்களில் நம்முடைய முதுகெலும்புள்ள முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் போன்றவர் இருக்கிற தமிழ்நாட்டுல தான் அதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆர்டிகல் அங்க காஷ்மீர்ல கொண்டு விட்டாங்க. 370 சரத்தை காலி பண்ணிட்டாங்க. அந்த அந்த மாநிலத்தவே சின்னாவண்ணமாக்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த மாநிலத்துல ஜனநாயக சுவாச காற்றே இல்லை. முன்னாள் முதலமைச்சர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அனைவருமே வீட்டு சிறையில் இருக்கிறாங்க. அங்க கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், சுதந்திர சுவாச காற்றே இல்லை காஷ்மீர்ல. ஆனா இவங்க பேசுறாங்க. மணிப்பூருக்கு ரோடு ஷோ போனார்ல பிரதமர், ஏன் மணிப்பூர்ல ரோடு ஷோ போக முடியுதானே? அடிக்கடி மதுரையில கோயம்புத்தூர் மணிப்பூருக்கு இரண்டு பெண்களை நிர்வாணமாக உலகமே கண்ணீர் வடிக்கிற மாதிரி கண்டிக்கிற மாதிரி அங்க சம்பவம் நடைபெற்றது. அங்க ஒரு துயரத்துக்கு கூட வருத்தம் தெரிவிக்காத ஒரு காட்டு மிராண்டி பிரதமர் தான் நம்முடைய மோடி. அதுக்காக வருத்தப்படுறேன்னு சொல்லல. அங்க நீங்க ரோடு ஷோ போயிருக்கணும். சென்னை மவுண்ட் ரோடு தியாகராய நகர்ல போறவரு மணிப்பூர்ல போறதுக்கு துப்பு கட்ட பிரதமர், ஒரு தெம்பில்லாத திறமில்லாத பிரதமர். மணிப்பூர் இந்தியாவில இருக்கு, ஏன் உங்களால அங்க போறதுக்கு தைரியம் இல்ல? இந்தியாவில தமிழ்நாடு மட்டும் தான் இருக்கா? 9 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களே, மணிப்பூருக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. மணிப்பூர் இந்தியா தானே, தேர்தல் பரப்புரைக்கே போக முடியாது.
ஜம்மு காஷ்மீர்ல ஜம்முல தைரியம் இருந்தா மோடி 56 இன்ச்சுன்றாருல, 56 இன்ச்சு மோடி நாங்க கேட்கிறோம், திராவிட மாடல் கேட்கிறோம். குஜராத் மாடலை பார்த்து கேட்கிறோம், உங்களுக்கு தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல ரோடு ஷோ போறதுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறோம் திராவிட மாடல். நீங்க சென்னையில ரோடு ஷோ போறதுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறோம். கன்னியாகுமரி ரோடு ஷோ போறதுக்கு திராவிட மாடல் அரசு, திமுக அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பாதுகாப்பு கொடுக்கறது தைரியமா வர்றீங்க. குஜராத் மாடல் பேசுகிற மோடி மணிப்பூரில் ரோடு ஷோ போக தயாரா? ஜம்முவில் போக தயாரா? காஷ்மீரில் போக தயாரா? போக முடியுமா? முடியாது. அதற்கெல்லாம் துப்பு கட்ட பிரதமர் இங்க வந்துகிட்டு ரோடு ஷோ போற அளவுக்கு அமைதியான ஆட்சியை தமிழகத்துல வழங்கி கொண்டிருக்கிறோம். அதனால மோடியாவுடைய வெறுப்பு நாக்கு பிரச்சாரம், அதாவது வள்ளுவர் சொல்லுவார்ல, யாகாவராயும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சுமிழ்பட்டு, அந்த குரல் தான் நான் மோடிக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது தீயினால் சுட்டப்புன்னு கூட ஆடிவிடும், நாக்கினால் நம்முடைய நாக்கினால் சுட்டப்புன்னு ஆறவே ஆறாத அந்த வடு, தீயினால் சுட்ட வடு கூட ஆறிவிடும். அதுதான் வள்ளுவருடைய வாக்கு. வள்ளுவரை பத்தி அப்பப்போ குரல் பேசுகிற மோடிக்கு எச்சரிக்கையா சொல்லிக் கொள்ள விரும்புவது, நீங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உங்களுடைய வெறுப்பு பிரச்சாரம் என்பது மிகப்பெரிய தோல்வியை உங்களுக்கு பாஜகவுக்கு சந்திக்க இருக்கிறீங்க என்பதை நான் எச்சரிக்கையாக தெரிவித்தேன். நல்லது தோழர். நம்ம நேயர்களுக்காக பல்வேறு கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துருக்கீங்க. நன்றி தோழர். வணக்கம். நன்றி தோழர்.